ஐயா, நாங்க அரிஜனங்க இந்த இடத்துல 25 வருஷமா குடியிருக்கிறோம். இந்த சேரியில லைட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, எந்த விதமான சுகாதார வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறங்க. எங்களுக்கு மனப்பட்டா கூட இல்ல. கலெக்டர் ஐயா பார்த்துதான் எங்களுக்கு கருணை காட்டணும். நீங்க கவலைப்படாதீங்க அம்மா. பழைய ஜாதி கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. நீங்க ஊரை விட்டு விலகி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். உங்களை பிரிச்சு வச்சிருக்கிறது வேதங்கள் தானே தவிர வேதங்கள் இல்ல. ஊருக்குள்ள இருக்கிற புறம்போக்கு நிலத்துல காலனி கட்டி நீங்கள்லாம் சகல வசதிகளோடு இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். சர்க்காருக்கு சிபாரிசு பண்றேன். வரேன். கரெக்ட் ஐயா. வணக்கம். நீங்க யாரு? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஐயா, நாங்க பக்கத்து ஜில்லாக்காரங்க. எங்க ஊர்ல சரியான விளைச்சல் இல்லைங்கிறதுனால வயல்ல கூலி வேலை செய்யறதுக்காக நாங்க இந்த ஊருக்கு வருஷா வருஷம் வருவோங்க. ஒரு மாசத்துக்கு வேலை வேலை செஞ்சு தலைக்கு 1 கலம் 2 கலம்னு நெல்ல சேர்த்து எங்க ஊருக்கு தலை சுமையா கொண்டு போவோமுங்க. சாப்பிடறதுக்காக தானே கொண்டு போறோம், சத்தியமா விக்கிறதுக்காக இல்லைங்க ஐயா. வழியில சோதனை சாவடியில எங்க நெல்லையெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. கிராம முன்சிப்பு கிட்ட ஸ்டாம்ப் போட்டு லெட்டர் வாங்கிட்டு வந்தாதான் அனுமதிப்பாங்களாம். அங்க போனா அவங்க என்னென்னலாமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலீங்க. அதனால தங்க ஐயா கிட்ட வந்தோம். ஏ சார், இவங்களை பார்த்தா கூலி வேலை செய்யறவங்க நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் ஏன் தொல்லை பண்றீங்க? இவங்க என்ன ஸ்மக்லிங்கா பண்றாங்க? எதுக்காக நல்ல பறிமுதல் பண்ணணும்? பர்மிட் வேணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு சார். என்ன சார் பெரிய சம்பிரதாயம்? பாவம் ஏழை எளியவங்க கொடுங்க. எஸ் சார். ஐயா, உங்ககிட்ட சொல்லுங்க. அன்னாடங்காட்சிக்கு கொண்டு போற அரிசி நெல்லையும் பறிமுதல் பண்றாங்க. உங்க செக் போஸ்டையும் மீறி லாரி லாரியா அரிசி நெல்லும் அடுத்த மாநிலத்துக்கு போய்கிட்டே இருக்குதுங்க. எப்போ? எப்பவுமே போய்கிட்டே இருக்குதுங்க. இப்ப கூட நாங்க குறுக்கு வழியா வரும்போது வண்டி வண்டியா போறத நாங்க எல்லாரும் கண்ணால பார்த்தோமுங்க. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, நான் ஸ்பாட்டுக்கு போறேன். எஸ் சார். வணக்கம் கலெக்டர். வணக்கம். என்ன தெரியுதா? திருவாளர் நல்ல சிவம் அவர்கள் செல்வந்தர், செல்வாக்குள்ளவர். சட்டத்துக்கு விரோதமா வெளி மாநிலத்துக்கு அரிசியையும் நெல்லையும் கள்ளக்கடத்தல் செய்யற பெரிய மனிதர். போதும். நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமே. கடத்தப்பட்ட நெல்லையும் உங்க லாரியையும் சீஸ் பண்ணிருக்கேன். உங்களையும் பிராசிக்யூட் பண்றதுக்காக ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னுடைய தயவு நாடி வந்திருக்கீங்க. எப்படி வெறுங்கையோட வந்திருக்கீங்களா, இல்ல வெள்ளி தோட்டாக்களா அள்ளி வீசி என்ன விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா? பெரிய மனிதர், உங்களுக்கு இந்த சின்ன புத்தி? அவசரப்படாதீங்க. அந்த லாரி எனக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா அதுல இருக்கிற நெல் அரிசி எனக்கு தான் சொந்தம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க லாரி டிரைவருக்கு தெரியும் இல்ல? அவங்க கேட்கலாம். என் லாரி காணாம போச்சுன்னு போன மாசமே போலீஸ்ல புகார் பண்ணிட்டேன். அத வேற செஞ்சிட்டீங்களா? என் லாரியை திருடிட்டு போய் அதுல கடத்தல் வேலை நடந்திருக்கு. டிரைவர் தப்பிக்கத்தாக என் பேரை சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். இந்த விவகாரத்துல என்ன பிராசிக்யூட் பண்ண உங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. லாரியோட சி சர்டிபிகேட்டையும் டிரைவர் லைசன்ஸையும் உடனடியாக வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. இதை சொல்லிட்டு போகத்தான். பெரிய மனிதர், உங்களுக்கு இருக்கு இந்த சின்ன புத்தின்னு நீங்க கேட்டீங்களே, இப்ப நான் கேட்கிறேன். ஒரு இளம் கலெக்டர், உனக்கு இருக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம். தம்பி, மலையோட மோதல் அடைச்சாதீங்க. மாப்பிள மாப்பிள, என்ன மாமா? பொண்ணு கூப்பிடுத என்னன்னு கேட்டு வாங்களேன். எப்பவும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப என்னன்னு கேட்டு வாங்களேன். இப்ப நான் போக முடியாது, எனக்கு கணக்கு வேலை இருக்கு. இந்த கணக்கை நான் எழுதுறேன். உங்களுக்கு எல்லாம் வராது. இந்த கணக்கை நம்பி யார்ட்டையும் விடவும் மாட்டேன். எனக்கு வர்றதே இது ஒண்ணுதான், அதையும் கெடுக்காதீங்க. மாப்பிள, உங்களுக்கு வயசாகி போச்சு தவிர இங்கிதம் கிடையாது. இங்கிதமாவது சங்கீதமாவது. என்ன இங்கிதம்? என்னை விட வயசுல நீங்க சின்னவரா இருந்தாலும் மாமன் மருமகன் பேசுகிற பேச்சா இது அசிங்கமா இருக்குது. இதுல எல்லாம் தலையிடாதீங்க நீங்க. கௌரி, 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 கதவு, கௌரி, கதவு. என்ன சார்? என்னத்த சொல்றது? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? வாப்பலாம். எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என் ரூம்ல தனியா இருக்கவே முடியல. பேசாம கண்ணை மூடிக்கிட்டு தூங்கினீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் சித்தி. அங்கேதான் வம்பு. கண்ணை மூடுனா கனவு வருதே. அப்ப கண்ணை திறந்துகிட்டே தூங்குங்க. என்ன சித்தி, நீங்க கனவு வந்தா கண்டு ரசிக்க வேண்டியது தானே? ரசிக்கிற மாதிரி கனவு வந்தா பரவாயில்ல, இது பயங்கரமான கனவு. பயங்கரமான கனவா? உங்க கனவுல நீங்களே வரீங்களா? இல்ல, நீயும் உன் பொண்டாட்டியுமே வர்றீங்க. ஐயோ, கனவுல பார்த்தா பயந்துக்கிறாங்க, நேரம் பார்த்தா ஒண்ணும் பயப்படுவாங்க. ஐயோ, இருண்ணா. இவ என்ன என் பொண்டாட்டியா உங்க பொண்டாட்டியா?
இன்னைக்கு மட்டும் உங்க பொண்டாட்டியா? கௌரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் ரூம்ல வந்து தூங்க. என்னத்த இது? மாமா அங்க இருக்கும்போது நீ ஒண்ணு, மாமா தான் அங்க இல்லையே, தனியா இருக்க பயமா இருக்குன்னு தான் உன்னை கூப்பிடுறேன். அம்மா, அப்பா என்ன செய்யறாரு? உங்க அப்பா தானே எப்பவும் போல கணக்கு எழுதிட்டு இருக்காரு. நீ வா கௌரி. பாவம் சித்தி, அவங்க இளவ கனவெல்லாம் இப்படி வீணா போயிட்டு இருக்கு. என் அப்பன் சரியில்லை. நீங்க சப் கலெக்டரா இருந்த போது டிபி செனட்டோரியம் கட்டுறதுக்காக உங்க குடும்பத்துக்கு சொந்தமான பூர்வீக நிலத்தை இப்ப அது சர்க்காருக்கு சொந்தமான நிலம். அத அக்கறை பண்ணி கொடுத்ததே நீங்க தானே? தட்ஸ் மை டியூட்டி. அது முடிஞ்சு போச்சு. இப்ப அதையே வேற உருப்படாத காரியத்துக்கு ரீஅசைன் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அது சம்பந்தமான இந்த ஃபைல்ல ப்ளீஸ் ஸ்பீக்கிங் போட்டிருக்கீங்களே. அப்புறம் என்ன, கண்ணை விட்டு சித்திரம் வாங்கின கதையா இருக்கு. டிவி சானட்டோரிய கட்டுறதுக்காக அக்யூர் பண்ண இடத்துல உல்லாச பயணிகளுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னா இப்படி வரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த நிலத்தை அப்பவே அப்படிப்பட்ட சுயநலமும் சொந்த லாபமும் எனக்கு இருந்திருந்தா எங்க அப்பாவை வேதனைப்படுத்தி என் தம்பியை விரோதம் பண்ணிக்கிட்டு என் குடும்பத்தாரையெல்லாம் எதிர்த்துக்கிட்டு அந்த இடத்தை அக்யூர் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். இப்பவும் சொல்றேன், அக்யூர் பண்ணதுதான். அதை திருப்பி அடையணுங்கிற லட்சியமும் எனக்கு இல்லை. டிவி சானட்டோரியம் விஷயத்துல எனக்கு அலட்சியம் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார், இது மேலெடுத்து விவகாரம். அப்படி நீங்க சொல்றீங்க, ஆனா நான் சொல்றேன், இந்த நல்ல காரியத்துல ஏதோ ஒரு தீய சக்தி நுழைஞ்சிருக்கு. உண்மை எடுத்து சொல்றதுக்கு இடம் பொருள் ஏது தேவையில்லை. லிசன், ஒரு காரியத்துக்காக அக்யூர் பண்ண இடத்தை வேறொரு காரியத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குல்ல? எஸ் சார். அதனால புதுசா போட்ட உத்தரவை மாத்தி பழைய உத்தரவையே அமல் நடத்தும்படியா ஒரு டிஓ எழுதி கொண்டாங்க. எஸ் சார். பாத்தியாயா, அந்த சங்கர் டிஓ போறானா டிஓ, அவன் கையில வெறும் பேனா மாத்திரம் தான் இருக்குது, நம்ம கையில பவரே இருக்குது. பாவம், அவனுக்கே தெரியாது அவன் எழுதின டிஓ குப்பை கூடக்குள்ள போயிட்டு. சார், எஸ், டிவி செனட்டோரியம் சம்பந்தமா நாம போட்டிருந்த டிஓவை கவர்மெண்ட்ல நிராகரிச்சிட்டாங்க சார். நிராகரிச்சிட்டாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் வேணுமா? டிவி செனட்டோரியம் வேண்டாம். உயர் திரு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு என் கடமையை சரிவர செய்ய முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நான் ஆளாவதால், பலவந்தமாக தள்ளப்படுவதால் வேறு வழியின்றி என் உத்தியோகத்தை ராஜினாமா செய்கிறேன். என்னுடைய ராஜினாமா கேட்டது கிடைக்கலன்னா குழந்தைகள் அழுதுகிட்டு ஓடுமே, அத போல இல்லை. தான் பெற்ற பிள்ளைகள் தன் சொற்படி கேட்கலன்னா ஒரு தகப்பன் எப்படி மனநொந்து வீட்டை விட்டு வெளியே போவானோ அந்த மாதிரிதான். என்ன மாதிரி சர்க்கார் உத்தியோகம் பார்க்கிற 1000 இளைஞர்கள் தங்களுக்கு ஏற்படுற சங்கடங்களை வெளியே சொல்ல முடியாம குமுறிக்கிட்டு இருக்காங்க. ராஜினாமா செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் என் கடமையை செய்யறதுக்காக நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்போ நாட்டுக்கே கேடு விளைவிக்கக்கூடிய பல காரியங்கள் இங்க நடக்குது. அதுக்கு நான் உடந்தையா இருக்க முடியாது. அதனாலதான் இந்த ராஜினாமா. நான் கலெக்டர் ஆகணும்னு பல கால கனவு கண்டேன். ஆனா சில ஆண்டுகள் தான் அந்த உத்தியோகத்தை என்னால் வகிக்க முடிஞ்சது. நான் என் கடமையை செய்யும் போது உங்க மனசு புண்படும்படியா பேசி இருக்கலாம், நடந்து இருக்கலாம். அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இதுவரைக்கும் யாருக்குமே தலைவணங்கினதில்லை. எங்க பெரியவர் சொல்லுவார், ஐ மீன் மை ஃபாதர், அன்புக்கு மட்டும் தலைவணங்குன்னு. நீங்க என் மேல வச்சிருந்த அன்புக்காக உங்களுக்கு நான் தலைவணங்குறேன். போயிட்டு வரேன். ஜெய் ஹிந்த். சார், குட் மார்னிங். குட் மார்னிங். ஐ எம் சங்கர் ஐஏஎஸ், நோ மோர் கலெக்டர். விஷயம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன், உன்னை வாழ்த்துறதுக்காக. மை டியர் யங் மேன், நீ வேலையில சேர்ந்த போது வயசானவன்ற முறையில உன்னை நான் ஆசீர்வாதம் பண்ணேன்.
திடீர்னு நீ அவசரப்பட்டு ராஜினாமா பண்ண போது அனுபவப்பட்டவன்ற முறையில் அதை தடுத்தேன். இப்போ வேலை ராஜினாமா செய்துட்டு லட்சியம்ங்கிற துண்ட உதறி நீ தோல்ல போட்டுக்கிட்ட, அதுல ஒட்டிக்கிட்டு இருந்த கலெக்டர் பதவி கீழே விழுந்துருச்சு. மனிதன்ற முறையிலே உன்னுடைய இந்த உணர்ச்சிகளை நான் பாராட்டுறேன். God is great and all the best. Thank you, sir.